வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசுவாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தினுடைய ஒரு அப்டேட் பொங்கல் முன்னிட்டு வரப்போதா? இந்த கேள்வி என்கிட்ட பல பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் சொல்லாம நேத்து ஒருத்தர் வந்து இன்ஸ்டால நம்மகிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாரு. "பொங்கலுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஜி?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த படம் ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அன்பறிவு மாஸ்டர் டெபியூட்டா டைரக்டரா ஆகப் போறாரு அந்த ஒரு படத்துக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கள்ல. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதில் ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணார். என்ன சடனாக சொல்லாம கொள்ளாம பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, இது ஆக்சுவலாக போட்டின்னு பிளான் பண்ணோம். ஒரு படம் அப்டேட் பொங்கலை முன்னிட்டு வரப்போகுது. ஸோ அதனால நாங்கள் அதை முன்கூட்டியே ஷேர் பண்ணுறோம். அது வேட்டையனா இருக்கலாம், இல்லை உங்கள் படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்துக்கான அப்டேட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் இன்ஸ்டாவில் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஒரு பிக் படத்துக்கான ஒரு அப்டேட் இருக்குது பொங்கலுக்கு அப்படின்ட்டு. ஸோ டீம் சைட்லேருந்து ஒரு போஸ்டர் பொங்கலுக்கு வருது அப்படின்னா அப்படி தான் தோணும் யாருக்காக இருந்தாலும் அப்டேட்னா. ஆனால் போஸ்டருக்கு பதில் அப்டேட் வராமே இருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுறது. ஏன்னா போஸ்டர் பார்த்துட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு. நமக்குன்னு இல்லை, எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பொங்கலுக்கு ஒரு அப்டேட் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இப்போ டீம் சைட்லேருந்து அப்டேட் எப்படி இருக்க போதோ தெரியல. ஆனால் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து. டைரக்டரு வந்து இந்த பொங்கல் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பொங்கல் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அர்ச்சனா கல்பத்தி மேம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அர்ச்சனா கல்பத்தி மேம் வந்து எஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் தளபதி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. அப்போ என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்ணிவிடுங்க. பொங்கலுக்கு என்ன அப்டேட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்மளுடைய ரியாக்ஷன் இந்த அளவுக்கு தானே இருக்க போகுது. ஸோ ரொம்ப குஷியாக தான் இருக்கும். ஸோ எப்படியோ தளபதியை பார்த்து பொங்கலை கொண்டாட போகிறோம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள்.